குட் மார்னிங் இன்ஸ்டாகிராம். திஸ் இஸ் டே 24 ஆஃப் மை 30 days மினிகட். ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா சொந்த ஊருக்கு போக போகிறேன். அதான் வேலையாக ட்ரக் மீல முடித்தேன். பட் காலில் ஏதோ ஸ்க்ராட்ச் போட்டு விட்டுருச்சு. நோட் செய்ய பால் வாங்கலான்னு போனால் எம்ஆர்பி 10 ரூபா, பட் கொடுக்குற வேலை 12 ரூபான்னு கொடுத்துருந்தாங்க. நம்ம நாட்டில் இவ்வளோ ஏற்றத்தாழ்வுன்னு சொல்லி நினச்சிட்டு அப்படியே போயிட்டு ஃபர்ஸ்ட் மீலை வந்து முடித்தேன். செம்ம டயர்டு, சுத்தமாக முடியல. இது ஒரு காரணம்னா ஒர்க் அவுட் ஸ்கிப் பண்ண மாட்டேன்னு தான் நினைப்பீங்க. இல்லை, ஸ்கிப் பண்ணிட்டேன். ஒரு கிரில் சிக்கன் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் மீலை எடுத்துட்டு தென் ஊருக்கு கிளம்பிட்டேன். கோயம்புத்தூர் டு சேலம்க்கு பஸ் ஏறிட்டேன். நல்லா தூங்கிட்டு சூப்பராக போகலான்னு நினச்சேன். வச்சாம்பார் ஆப் எனக்குன்னு சொல்லி 2 பேர் வந்து இவனை சாஞ்சிட்டு நல்லா தூங்கிட்டு வந்தாங்க. 4 hours மேலே ட்ராவல் ஆன நடுவில் ஒரு பிரேக் விட்டானுங்க பஸ்ஸில். பட் அதில் ஒரு டீயை குடிச்சிட்டேன். தலைவலி பிச்சுக்கிட்டு போனனால வேறு வழியே இல்லாமல் தான் அந்த டீயை குடிக்க வேண்டியதாக போயிடுச்சு. மட்டும் இல்லாமல் இடுப்பு வலி, ஹாம்ஸ்ட்ரிங் வலின்னு போட்டு டக்குன்னு டக்கிருச்சு. தென் சேலம் வந்துட்டு அடுத்த பஸ் எங்கன்னு பார்த்து அதில் போனால் பாட்டை ஹை பிச்சில் வச்சுட்டு சேலம் டு தருமபுரி தூங்க விடாமல் தள்ளிட்டு போயிட்டான். தென் அங்கேருந்து இறங்கி அதுக்கடுத்த பஸ்ஸை பிடிக்கலான்னு பார்த்தா தூக்கம் இல்லாதனால தலைவலி பயங்கரமாக பிடிச்சிருச்சு. தென் திரும்பவும் ஒரு டீயை போட்டுட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் ஏறினா டைம் 3 o'clock கிட்ட ஆயிடுச்சு. பட் சுத்தமாக தூங்காமல் எப்படியோ வீட்டுக்கு நைட் வந்து சேர்ந்துட்டேன். வந்துட்டு நம்ம செஞ்சதை சாப்பிட வேணாவா.